வெல்கம் டு அனிமேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 51வது எபிசோட தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மேலேயே குண்டு போட்டுருப்ப அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அது கையில வச்சிருந்த டேகர வச்சு அவன் அட்டாக் பண்ணத டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு கத்திய வச்சு பார்த்தீங்கன்னா, வயித்துலயே ஒரே குத்து. இவங்களெல்லாம் பார்த்தாலே அநியாயங்க இருக்கு. அதுக்கப்புறம் நான் அன்டர்ங்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி சொல்லிட்டு இவனுகிட்ட கேட்குது. உடனே இவனும் இல்ல, இல்ல, இல்ல. நீங்க வந்து அன்டரா இருக்கிறதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்றான். உடனே அந்த பாஸோட எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த பொண்ணு நம்ம ஆளுங்களயே அட்டாக் பண்ணியிருக்கோம். வாங்கடா நம்ம போய் அதை இப்பயே சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்தின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அவனுடைய கத்தி வச்சிருந்த கை பார்த்தீங்கன்னா, அப்படி தனியா போகுது. பார்த்தீங்கன்னா, உடனே சர் 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 சர்ன்னு அவங்க எல்லாருக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவியை தான். அவனுடைய சோட வச்சு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, கண்டதுரமா வெட்டி போட்டான். அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே துண்டு துண்டா கீழ விழுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பொண்ண பார்த்து தான் சொல்றான். ஒரு பொண்ணு ஃபைட் பண்றப்போ, ஒரு ஆம்பள எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அது ஒரு ஆம்பளைக்கு அழகே இல்ல. அப்படி சொல்றான். உடனே அதுக்கு வந்து அந்த பொண்ணு, ஆமா, ஆமா. நீ வந்து அமேசிங்கான ஒரு ஆம்பள தான். ஒருத்தங்களலாம் பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போதே, அவங்கலாம் பார்த்தா ரொம்ப வீக்கான ஒருத்தங்க. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்து தான் சொல்லுது. உடனே அவனும், ஓ! ஆமா, ஆமா. நான் வந்து ஆம்பள தான். அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த செத்து போனவங்களுடைய பாடியெல்லாம் செக் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான இந்த 3 ஜோன்ல இருக்கிற கார்டெல்லாம் இருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளோ ஃப்ரீயா விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ வேலை பண்றதுக்கு தான் இவங்க இங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க. இவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல. அப்படி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு பார்த்து ஷாக் ஆகுது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையில ஏதோ ஸ்டார் மாரி ஒரு சிம்பிள் ஒண்ணு இருக்குது. அத பார்த்தா ஷாக் ஆகுது. அத பார்த்துட்டு சொல்லுது. இந்த எம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீலர் ரெயின் கார்ப்பரேஷனோட எம்பளமு. அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ ஒண்ணுமே புரியல. ஸ்டீலர் ரெயின் கார்ப்பரேஷன் அப்படின்னா என்ன கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. இந்த ஸ்டீலர் ரெயின் கார்ப்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் எக்ஸில்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கார்ப்பரேஷனு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மி அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி ரிலேட்டடான ஒர்க்க தான் பண்ணுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படி சொல்லுது. சரி அது எப்படியா இருந்தா என்ன? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா வந்து இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிபரேரியன் அப்படி சொல்லுது. உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. லிபரேரியனா? லிபரேரியன்னா என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா லிபரேரியன். எனக்கு வந்து சுதந்திரமா இருக்கறது தான் பிடிக்கும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமானவங்க. அது மட்டும் இல்லாம சுயநலமா இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிற ஒரு இடம் சொல்லி. ஆனா என்ன மாரியான ஒரு லிபரேரியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் சொர்க்கமான இடம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சுதந்திரமா இருக்கலாம் அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ தான் கேட்குறான். நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கார்ல ஏறி அப்படியே சீக்ரெட்டா வந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பார்டர பாஸ் பண்றதுக்கு பாஸ் கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தேவைப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன் இருக்கிற இந்த சொசைட்டில அந்த 3 ஜோன்ல தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வரேன் அப்படி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஜர் டவுன்ல தான் காட்டுறாங்க. ஒரு 8 மணிக்கு ஒரு பார்ல. அந்த பார்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் குடிச்சிட்டு கும்பலா வச்சுன்னுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ உள்ள வரும்போது ஒருத்தன் வந்து, "சாரி, சாரி மன்னிச்சிடுங்க. இந்த என்டையர் பாரும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற பாருக்கு போங்க" அப்படி சொல்றான். உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்வியே தான் சொல்லுது. "நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேனேஜர பார்க்கணும். சீக்கிரம் அவங்கள கூப்பிடு" அப்படி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அங்கருந்து எட்டி பார்த்துட்டு, "என்ன செல்வேவா?" அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடி போகுது. "செல்வே! என் சிஸ்டர் நீ ஒரேடியா வந்துட்டியா?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத கட்டிப்பிடிக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த செல்வியோட சிஸ்டர் தான் இது. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வரமாட்டேன்னு நெனச்சேன். என்னோட ப்ராமிஸ் எல்லாம் மறந்துடுவேன்னு நெனச்சேன். ஆனா நீ ஒரு வழியா வந்துட்ட" அப்படி சொல்லுது. அது வந்து அந்த பொண்ணு சொல்லுது. "கண்டிப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பர்த்டே பிரசன்ட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எப்படி அத மறப்பேன்? உன்னோட ப்ராமிஸ் வந்து எப்பவுமே கீப் அப் பண்ணுவேன்" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ட குடுக்குது. உடனே அந்த பொண்ணு, "ஓ! ஓ! ரொம்ப நன்றி" அப்படி சொல்லி சந்தோஷப்படுது. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து இப்ப இது பிரிக்கலையான்னு" கேட்குது. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 மணிக்கு தான் இத ஓப்பன் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படி சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, "ஓகே, ஓகே" அப்படி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பாரோட ஓனர் வந்து, "ஓஹோ! நீங்க வந்து ஒரு வழியா இங்க வந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பர்த்டேக்கோசம் நீ வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு இத போய் வாங்கின்னு வந்தியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி" அப்படி சொல்லுறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, "சாரி, சாரி உங்களுடைய வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு" அப்படி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஒருத்தன் வந்து, "இல்ல, இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. உங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கலாம். நீயும் அந்த பொண்ணும். ஆனா அவங்க 2 பேரு. அவங்க வந்து இங்க இருக்கவே தேவையில்ல." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள அசிங்க அசிங்கமா திட்டுறான். ஹீரோவையும் அவனையும். உடனே ஹீரோ வந்து அடிச்சா, "நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் எங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவ?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த QI தான் செம காண்டா வரான். ஆனா ஹீரோ வந்து, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நம்மளுக்கு இங்க வேலை இருக்குது." அப்படி சொல்றான். உடனே வந்து ஹீரோ தான் கேட்குறான்.
சரி, நாங்க வந்து இங்க வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிகான் லைட் கார்ப்பரேஷன் சொல்லி ஒரு கார்ப்பரேஷன் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள மீட் பண்றேன் அப்டி சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கோசரம் தான் நாங்க இங்க இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க அப்டி சொல்றான். உடனே அவன் வந்து டீகான் லைட் கார்ப்பரேஷனா? நாங்க தான் அந்த டீகான் லைட் கார்ப்பரேஷனு. நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே! நீ வந்து போய் சொல்றியா? அப்டி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டீகான் லைட் கார்ப்பரேஷனுடைய பாஸ் தான் வரான். அவன் வந்து சொல்றான், ஆல்ரைட், ஆல்ரைட் நீங்க வந்து சண்ட போட தேவல்ல. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கோவமாகுறாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மனசுல எடுத்துக்காத. ஆல்சோ நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்டி சொல்லினுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கதவு தொறந்துட்டு உள்ள வரான். டெக்கான் லைட் கார்ப்பரேஷன். நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த இடம் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நானு சரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இம்மீடியட்டா நான் கேட்கறத எனக்கு சொல்லுங்க அப்டி சொல்றான். இல்லன்னா நீங்கலாம் செத்துருவீங்க அப்டி சொல்றான். உடனே ஹீரோ ஒண்ணுமே புரியல. யார்றா இவங்க வந்துக்கிறாங்க அப்டி சொல்லி பார்த்துன்னுக்குறான். உடனே அந்த மேனேஜர் வந்து, "சார், சார் என்ன வேணும் சார்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வரக்கூடாது" அப்டி சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஒரு உத அவன. "எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து கேள்வி கேட்ப" அப்டி சொல்லிட்டு ஒரே அடி. அவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் வரான். இத பார்த்தோனே அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து சரியான கோவம் வந்துருச்சு. "டாடி" அப்டி சொல்லிட்டு அழுகை வருது. பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அப்பா தான் போல அது. "டேய் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து எங்க அப்பாவ அடிப்ப. இதுக்கு வந்து உனக்கு ரைட்ஸே இல்ல" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயின்னே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன அந்த பொண்ணையும் ஒரே உத. ரைட்ஸே இல்லையா? யார் சொன்னது? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ, ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உன்ன மாரி ஒரு குப்பல்லாம் என்ன எதிர்த்து பேசுறியா? அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கையில வச்சிருந்த அந்த கிஃப்ட் கீழ விழுது. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் பேண்ட், ஹேர் கிளிப் தான் கீழ விழுது. ஓஹோ! வாட் இஸ் திஸ்? இது என்ன? அப்டி சொல்லிட்டு அத எடுத்து பார்க்குறேன். உடனே அந்த பொண்ணு சரி கண்டாவுது. "இது எடுக்காத. இது வந்து என்னோட பர்த்டே பிரசன்ட்டு. சீக்கிரம் அத என்கிட்ட குடு" அப்டி சொல்லி கத்துது. உடனே அவன், "ஓஹோ! நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இத நீ வியர் பண்ணா நீ ஒரு பிரின்சஸ் நெனச்சிட்டு இருக்கியா? அதுவும் உன்ன மாரி இந்த லேண்ட் ஆஃப் சக்தில பிறந்த குப்ப, இத வியர் பண்றதுக்கு தகுதியே கிடையாது" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணு முன்னாடியே அத அப்டியே நசுக்கி உடைச்சு போடுறான். இத பார்த்தோனே ஹீரோக்கு சரி காண்டாவுது. அவன் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் விடுறான் வெளிய. உடனே சொல்றான், "டேய்! நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீக்கிரம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேட் பண்ண உங்களுடைய சோர்ஸ் லிமிட்டட் கிறிஸ்டல வந்து சீக்கிரமா என்கிட்ட குடுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா சீலிங் தான் ட்ரேட் பண்ணீங்க எனக்கு நல்லா தெரிது. அத என்கிட்ட குடுத்தீங்கன்னா, நான் அத வச்சு பார்த்தீங்கன்னா, நானு இந்த ஸ்கை டவர் உள்ள போவேன். சீக்கிரமா அத என்கிட்ட குடுங்க அப்டி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, புஸ்ஸுன்னு அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து போயிட்டு கண்ணு இமைக்கிற நேரத்துல அவன் சுத்தி வளைச்சிருந்தா சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்திருப்பாங்கல்ல. அவங்க எக்கச்சக்கமான பேர் ஒரே ஸ்ட்ரைக்ல எல்லாரையும் வெட்டிட்டான் துண்டு துண்டா. உடனே அவனுக்கு சரியான ஷாக். இவன் இவன் எப்படி அப்படி சொல்லிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுடைய முதுகுலயே ஒரே குத்து. "ஹேய்! நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இங்க வந்து இது மாரி பண்ணுவ? நீ இந்த இடத்துலயே சாவுடா!" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன ஒரே குத்து குத்திட்டான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது.